கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய வார்த்தை எடுக்கிற உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவர் யார் என்று கேட்கிறவருமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பேதுருட்ட பேசிட்டு இருக்காரு. பேதுருவை நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. ஆனா இவன் பேதுரு என்ன பண்ற, திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை அவன் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறார். தன்னுக்கு அவனை சிதறுகிறது. அப்போ அவரை பத்தி கேட்கிறாரு, இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு என்ன நீர் வச்சிருக்கிறீர், என்ன பின்பற்றி வர சொன்னீர் அப்படின்னு சொல்லி பேதுருடைய கண்கள் இயேசுவின் மீது பதிக்கப்பட்ட கண்களில் திரும்பி பார்த்து யோவானை குறித்து பார்த்து அங்க என்ன செய்யறாரு, அவர் தனக்கு அழைப்பு இயேசு கொடுக்கிறாரு, இவருக்கு என்ன என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா ஒப்பிட்டு பார்க்கிறதை பார்க்கிறோம், ஒப்பிடுகிறார். மனிதனுடைய இயல்பு என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்மளை மற்றவங்களோட கூட ஒப்பிட்டு பார்ப்போம். இவங்களால இது செய்ய முடியுதே, இது நம்மளால செய்ய முடியலையே, இது இப்படி நம்ம மற்றவர்களை ஒப்பிடும்போது நமக்கு என்ன வருகிறது, பொறாமை வருகிறது, பெருமை வருது. அது மாத்திரம் இல்லை, ஐயோ நம்மளுக்கு நம்மளை குறித்தே நம்ம குறைவாக இருக்குமே, நம்மளுக்கு இது செய்ய முடியலையே என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லாமல் வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகளை, தாளந்துகளை, ஒவ்வொரு காரியத்தில் சிறப்பாக ஒருத்தவங்க செய்கிறது போல இன்னொருத்தவங்க செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கும் போது நாம் மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மோடு கூட ஒப்பிட்டு நம்ம ஆண்டவர் அவரும் மேலே நம்ம கண்களை பதித்திருக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. நமக்கு அவர் என்ன செய்ய சொல்லி நம்மை அழைத்திருக்கிறாரோ, அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு நோக்கத்தை, அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்து அவரை பார்த்து நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை இங்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து பேதுரு கேட்டதுக்கு பேதுருவை ஒரு ரீடைரக்ட் பண்றார். பேதுருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை திரும்பவுமாய் ஆண்டவர் அழகா மெதுவான ஒரு பிரதியுத்தரமாக அவர் ஞாபகப்படுத்துகிறார். பேதுருவனுடைய கவனமும் நோக்கமும் முற்றிலுமாய் இயேசுவோடு கூட உள்ள உறவு, இயேசுவோடு கூட இருக்கணும் என்பதை அங்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வீக திட்டம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேறுபட்டு இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய திட்டம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் என்பதை நாம் அதை பார்த்து நம்ம அவர்கிட்ட அதை கேட்டு அதை நோக்கி அதிலேயே ஃபோக்கஸாக நம்ம செல்லுமே தவிர மற்றவங்களை பார்த்து நம்ம கவலைப்படுகிறதோ, மற்றவர்களுடைய பாதையை பார்த்து நம்மளை ஒப்பிடுகிறதோ நம்ம செய்யக்கூடாது. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல கர்த்தரை முன்பாக வைத்து நாம் நடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு திரும்பவுமாய் பேதுருக்கு வலியுறுத்துகிறார், நீ என்னை பின்பற்றி வா, நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய் என்று சொல்லி என் மீது உன் கண்களை பதி, என்னை பின்பற்றி வா என்று இயேசுவை அவர் சொந்த தனிப்பட்ட சீஷத்துவத்தை அவர் சீஷனாக பின்பற்றும்படியாய் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கிறதுக்கு, அவரையே நம்ம கண்களை பதிச்சிருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அந்த ஃபோக்கஸை எடுக்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. திரும்பவும் நம்ம ஒரு விசை கூட நம்முடைய ஃபோக்கஸை நம்ம என்ன பண்ணுவோம், புதுப்பித்து கொள்வோம், சரிப்படுத்திக் கொள்வோம். முழு மனதோடு அவரை பின்பற்ற நம்மை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டுமாய் இன்றைக்கு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். அப்போது
தேவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது தான் அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறத பார்க்கிறோம். தேவ திட்டம் நிறைவேறும் போது ஆசீர்வாதமான பாதைக்குள்ள நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவர்களையும் நம்ம ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம். எப்போது நாம் நம்மை விட்டு கொடுக்கும்போது, நாம் பாதையில் நம்ம கவனமாய் ஃபோக்கஸ்டாகி நம்ம ஓடும்போது, மற்றவர்களை குறித்து நம்ம போட்டி போடவோ இல்லை, மற்றவர்களை நம்ம ஒருவருக்கு நம்ம உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, அவருடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த காரியத்தில் கர்த்தர் நாம் கற்றுக்கொண்டவர்களின்படி நடக்க கிருபை தரும்படி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறீர். உம்முடைய தெய்வீக திட்டங்களில் நாங்கள் உம்மை நம்பி மற்றவர்களை ஆண்டவரை ஒப்பிட்டு பார்க்காம எங்கள் கண்கள் உம்மீது பதித்து எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையாக தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, மனுஷர்களை பார்க்காதபடிக்கு, மனுஷருடைய காரியங்களை பார்க்காதபடிக்கு தேவனே உம்மீது ராஜா உம்முடைய அழைப்பின் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.